கனவு சாதாரணமானவங்களுக்கு தூக்கத்துல வர்றது, சாதிக்க நினைக்கிறவங்களை தூங்க விடாம செய்கிறது. கலாம் ஐயா சொன்ன வார்த்தைய, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதல்ல. சாதித்து காட்டின ரியல் ஹீரோவோட ஏவி இது. என் பேரு நெடுஞ்செழியன். ஸ்கூல் அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தோம். அப்போ ஸ்கூல் வந்து ரொம்ப சின்ன இது, ஒரு ஷெட்ல தான் இருந்தது. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இன்னைக்கு அதை 25 வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா மொத்தமா ரவியோட உழைப்பு தான். ரொம்ப சிம்பிள் பர்சன். உண்மையை சொல்லணும்னா அவர்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது. மொபைல் போனை இப்பதான் வாங்கினார், 10 நாளைக்கு முன்னாடி தான். பையன் கல்யாணத்துல நான் திருப்பதியில நானும் ஃப்ரெண்டு பாண்டியன் போயிருக்கும் போது என்ன ரொம்ப ஆச்சரியம் உண்டான எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாதாரணமா பையன் கல்யாணம் அப்பா எல்லாம் கோட் சூட் போட்டு அலைவாங்க. ரவியை பார்த்தா அந்த கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை அப்படியேதான் சுத்திட்டு இருந்தா பாரு. நான் கூட கேட்டேன், என்ன ரவி? அவருக்கு அது பழகி போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு உயர போனாலும் ரொம்ப சிம்பிள், சாதாரணம், சக மனிதர்களையும் ரொம்ப நல்லவளா பார்த்துக்கூடிய ஒரு தன்மை. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ ரவி. காவேரி ஆறு கடலோட கலக்கிற கொடக்கார மூளை இவர் பிறந்த ஊர். இன்னைக்கு ஸ்மார்ட் போர்ட், ஹைடெக் கிளாஸ் ரூம்னு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஆனா அந்த காலத்துல என்னதான் கிளாஸ் ஆசிரியர் தான் ஸ்மார்ட் போர்ட். ஹலோ ரவி, வெக்கேஷன் வந்தா உடனே ஊருக்கு கிளம்பிடுறதுல தான் இருப்பேன். அது சிட்டில வந்து ஒரு பிடிப்பில்லாம ஒரு படிப்புக்காக மாத்திரம்தான் இருந்தது போல தெரியும் எனக்கு நல்லா. உனக்கு எப்போ வேணாலும் ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் போட்டுட்டு எப்போ ரெடியா இருந்து ஊருக்கு தான் போகணுன்றது, ஊர்ல இருக்கிற விவசாயம் பார்க்கணும், ஊர்ல இருக்கிறவங்கள பார்க்கணும் கொள்ளணுன்ற மாதிரியே அதே மாதிரி இருக்கும். இந்த சக்சஸுக்குமே நான் சொல்லணும்னா ஆரம்பிச்சோம்னா ஒரு 3 விஷயம் சொல்லலாம். முதல் விஷயமும் உழைப்பு, 2வது விஷயமும் உழைப்பு, 3வது விஷயமும் உழைப்பு தான் சொல்லுவேன். கடுமையான உழைப்பு. எதுவுமே ஒரு விஷன் வந்து ரொம்ப லாங்கா நீங்க யோசிச்சு ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க. இந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது கூட எங்களுக்கு நல்லா தெரியும், இல்ல அரௌண்ட் 100% தான் இருந்தாங்க. ஒரு தேச்சர் ஷெட்ல தான் ஆரம்பிச்சீங்க. பக்கத்துலேயே ஒரு டின் ஷீட்ல தான் நீங்க எல்லாம் குடியிருந்தீங்க, நீங்க ஒய்ஃபு பிள்ளைங்க. ஆனா அதெல்லாம் யோசிப்பேன், அந்த அவ்வளவு பெரிய வீட்டுல கிராமத்துல இருந்துட்டு அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்துட்டு இங்க வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா, அந்த பள்ளியை வந்து உங்களோட கூடவே டிராவல் பண்ணி அந்த பள்ளியை வளர்க்கணுன்றதுதான் வந்து உங்களோட முழு எய்மா இருந்தது. அதனால அங்கேயே இருந்தா தான் சரியா வரும். அப்புறமா ஹாஸ்டல் கூட நீங்க வந்து கொஞ்சம் ரன் பண்ணீங்க. இப்போ பசங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்து பண்றாங்க, அவங்களுக்கு ஹாஸ்டல் கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு. அந்த ஹாஸ்டல்ல ரன் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது வந்து இங்க சிட்டில பண்றது வேற, அந்த இடத்துல போய் பண்றதுன்றது வேற. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அதுக்கு உண்டான ஃபுட்டு முதல் கொண்டு எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸுக்கு வந்து நல்லபடியா ஃபுட்டு கொடுக்கணும். நம்ம ரவியோட வந்து என்னோட இது வந்து 1970 இருந்து இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட 56 வருஷம் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா சமயத்திலையும் இருந்திருக்கிறோம், எல்லா இதுவும் பத்தி தெரியும். ஒவ்வொரு முறையும் அவர் எப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு விஷயத்துல இருந்து தாண்டி வருவாரு. அவரோட கடுமையான சோதனைகள் சமயத்துல எல்லாத்திலயும் இருந்து சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. அவங்கள மாதிரி ஒரு விருந்தோம்பல் வந்து வேற யாருமே இருக்காது. இன்னைக்கும் நான் வந்து ரவி வீட்டுல போயிட்டு சாப்பிடணும்னா கொஞ்சம் யோசிப்பேன், பயப்படுவேன். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த விருந்தோம்பல். எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது தெரியும். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். அங்க போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்தோம்னா ஒவ்வொருத்தரும் எழுந்து நின்றுப்பாரு. சமயத்துல எழுந்து நின்று இதை போடு அது போடு. அந்த கடைசியா ஊறுகாய் வைக்கிறாங்க பாருங்க, அந்த ஊறுகாய் வரைக்குமே அதை கொஞ்சம் சொல்லி என்னன்னு பண்ணுவாரு. அவங்களோட மருமக, அவங்க கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட் ரவிக்கு. அவங்களும் வந்து இதோட பங்கு, முக்கியமான பங்கு. ஸ்கூல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கூலோட வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. அந்த வளர்ச்சி வந்து தொடர்ந்து இருக்கணும். 100 ஆண்டு வந்து சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரியும் 100 ஆண்டு மேல இந்த பள்ளி வந்து வளர்ச்சி பெறணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த எளிமையான சரணத்துல எங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சார்பா என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். ஒரு பெரிய கல்வியாளரான இவரோட பிரைமரி எஜுகேஷனுக்கு பிள்ளையார் சுழி போட்டது அந்த திண்ண பள்ளிக்கூடம் தான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பசுமையா இருக்கிற வயல்வெளி வரப்புல டெய்லி ஹையர் எஜுகேஷனுக்காக கோதண்டபுரம் வரைக்கும் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சதால சின்ன வயசுலேயே இயற்கை மேலையும் நேச்சர் எஜுகேஷன் மேலையும் ஒரு ஆழமான காதல் இவருக்கு. 25 ஆண்டு விழா சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பெருகி 50வது ஆண்டு, 75வது ஆண்டு, 100 ஆண்டு செழுமையோடு வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இயற்கை தந்த அனுபவத்தோட அடுக்குமொழி அடையாளமான அறிஞர் அண்ணாவும் வேர்ல்ட் பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜமும் படிச்ச பாரம்பரியமான பச்சையப்பா கல்லூரியில இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட காட்ஃபாதர் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ்ல படிப்பையும் முடிச்சவர் இவர். குட் ஈவினிங் எவரிவன். மை நேம் இஸ் கோவிந்த சாய்பாபா. அவர் ரொம்ப சிம்பிள். அவருடைய
அப்பியரன்ஸே வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் அப்பியரன்ஸ். ஏதோ ஒரு டஃப் எக்ஸ்டீரியர் இருந்தா கூட அவருடைய உள்ளம் மிகவும் மென்மையானது. மற்றவர்களுடைய துன்பத்தை அவருடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லி மற்றவர்களுக்கு பேருதவி செய்தவர். ரவி சோஸ் லீகல் ப்ரொஃபஷன். அவர் வந்து அவருக்கு பிடித்தமான லாயர் தொழிலை மேற்கொண்டார். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் லா he practiced as a lawyer successfully for 20 years. 20 வருஷம் அவர் வக்கீல் தொழிலை வந்து தொடர்ந்தாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய வந்து விருப்பங்கள் எல்லாமே அவருடைய வந்து கிராஸ் ரூட்டுக்கு போனோம் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை. அவருடைய நேட்டிவ் பிளேஸுக்கு அவர் ஏதாவது பண்ணணும்னு மனசுல வந்து நிறைய ஆசைகள் வளர்த்திருந்தார். ஸோ அதனுடைய பரிமாணம் தான் அவர் வந்து ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் எழுந்தது. ரவி இஸ் a நேச்சர் லவர். அவர் வந்து ஒரு பெரிய கவிஞர். அவர் நேச்சர்னா அவருக்கு அவர் மனசுல ஒரு விருப்பம். அவர் வந்து அந்த அமால்கமேட்டட் நேச்சர் வித் எஜுகேஷன். அவருடைய மகன் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில he was very successful along with his wife. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பாவோட கூட வந்து அவருக்கு வந்து உறுதுணையா இருந்து அவருக்கு எல்லா உதவிகளும் செஞ்சிட்டு இருக்காரு. ரிஜிஸ்டர்ட் மை அப்ரிசியேஷன் ஃபார் மனோஜ் on this occasion. அவருடைய சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 25வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் எங்களுடைய எல்லா நண்பர்களுடைய விஷஸ் அவருக்கு வந்து கன்வே பண்றதுக்கு விரும்புறோம். இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ந்து கோல்டன் ஜூப்ளி, அதுக்கப்புறம் வந்து பிளாட்டினம் ஜூப்ளி, அதுக்கப்புறம் வந்து சென்டினரி செலிப்ரேஷன் என்று வெகு விமரிசையாக மேலும் மேலும் வளர நாங்கள் எல்லாரும் வாழ்த்துகிறோம். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் இவர். 20 வருஷம் நியாயம், நீதி, நேர்மை, இது லாயரா இருக்கும்போது இவரோட பிரின்சிபல். சின்ன வயசுல இயற்கையோட ஏற்பட்ட காதலுக்காக தாம் படிச்ச ப்ரொஃபஷனை விட்டு மனசுக்கு பிடிச்ச நேச்சர் ப்ரொஃபஷனுக்காக கனவு பாதைக்குள்ள அடியெடுத்து வச்ச இயற்கையின் காதலன். சென்னையில இருந்து ஒரு வக்கீல் தொழிலை விட்டுட்டு சென்னையில இருக்கிற அந்த வசதிகள் எல்லாம் விட்டுட்டு 20 வருஷம் வக்கீலா இருந்த அந்த தொழிலையும் விட்டுட்டு ஸ்கூல்ல அங்க அவருடைய சொந்த ஊர்ல போய் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 101 பசங்களை வச்சு மட்டும் ஸ்கூல் ஆரம்பிச்சு அது இன்னைக்கு வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் 2300 பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்து பண்ணியிருப்பாருன்றது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட், இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். மேலும் மேலும் இதை வந்து அவங்க நடத்தி இன்னும் பெரிய வெற்றிகளை வந்து அவங்க சந்திக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். வாழ்த்துக்கள். சாந்தி நிகேதன் கீதாஞ்சலி எழுதின பெங்கால் ரவீந்திரநாத் தாகூரோட புரட்சிகரமான கல்வி சிந்தனை அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி 2001 பூட்டி கிடந்த ரைஸ் மில்ல தன்னோட கனவுக்கான நேச்சர் ஸ்கூலா ரைஸ் பண்ண ரவீந்திரன். ரவீந்திரன் வந்து சட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக சென்னை அம்பேத்கர் லா காலேஜ்ல சேர்ந்து அதுல முடிச்ச பிறகு அவருடைய என்ரோல்மெண்ட் 1980 என்ரோல்மெண்ட் நடந்த பொழுது பார் கவுன்சில்ல என்ரோல்மெண்ட் நடந்த போது நாங்க எல்லாரும் மறுபடியும் அங்க கூடி ரவீந்திரன் வந்து ஒரு அந்த வக்கீலா வர அந்த நாளை நாங்க மிகவும் சிறப்பா நாங்க எல்லாம் மனசுல நினைத்து வைத்திருந்தோம். அதுக்கப்புறம் கல்லூரி லா கிராஜுவேட் ஆன பிறகு அவர் ஒரு நல்ல லா ஃபார்ம்ல சேர்ந்து மிக சிறப்பா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு வந்து குறிப்பா சொல்லணும்னா வெறும் ஹைகோர்ட்டுலயே தான் அவருடைய வாதங்கள் எல்லாம் இருந்தது. அவருடைய திறமை வந்து அவருடைய திறமையின் காரணமாக என்னுடைய சொத்து விவகாரத்துல ஒரு சிக்கல் வந்த பொழுது அதை போராடி அந்த சொத்தை எனக்கு மீட்டு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் திரு ரவீந்திரன். அதுக்காக இந்த தருணத்துல நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரவீந்திரனுடைய குணாதிசயங்கள்னு சொன்னோம்னா நான் அவரை பல நோக்குல நான் பார்த்திருக்கிறேன். அதுல இப்ப குறிப்பா சொல்லணும்னா அவரை வக்கீல் தொழில எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தாரு, அவர் இந்த தொழிலே தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு ஜட்ஜ் என்ற நிலை கூட அவர் எட்டி இருக்க முடியும். இந்த ஆண்டு விழா வந்த போது அவருடைய தாயார் நினைவாக நீலாவனம் என்று ஒரு சிறிய வனப்பகுதியை ஒண்ணு டெவலப் பண்ணி அதுல வந்து முக்கியமான ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு. இங்கு உயிர் காற்று இலவசம், அதாவது ஆக்சிஜன் வந்து ஃப்ரீயா கிடைக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த டெல்லி போன்ற பெரிய நகர்ல எல்லாம் பொல்யூஷன்னால இன்னைக்கு மூச்சோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரவீந்திரன் வந்து இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கருதி இந்த மாதிரி ஒரு பெரிய வனப்பகுதியை ஒண்ணு உருவாக்கி, எனக்கு நிச்சயமா இந்த பகுதியில எங்கேயும் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்காதுன்னு நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த அளவுக்கு அதை டெவலப் பண்ணாரு. ஸோ ஒரு சமுதாய சிந்தனை கொண்டவர். அவர் கூட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன், ஏன்னா நாங்க தொலைவில் இருக்கிறதுனால அடிக்கடி போன்ல பேசுறது உண்டு. அப்போ ஒரு நாள் கேஷுவலா சொன்னாரு, நிறைய பனைமரம் வச்சிருக்கேன் பாஸ்கர். அப்போ பனைமரத்துக்கு என்ன ரவி அவ்வளவு முக்கியத்துவம் போது பனைமரத்தினுடைய பத்தி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிளாஸே எடுத்துட்டாரு. பனைமரத்தினுடைய ஒரு பொருளும் எப்படி உதவுது, முக்கியமா அதனுடைய வேர் எப்படி வந்து
மண் சரிவை தடுக்குது, எப்படி நீரை தேக்கி வைக்குது. இது போல சமுதாய சிந்தனைகள் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும். யாருக்கும் வந்து பணம் காசை பத்தி கவலையப்பட மாட்டாரு. இந்த அளவு நல்ல குணம் படைத்தவர் ரவீந்திரன். அதே நேரம் அவருடைய படிக்கிற தன்மையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆங்கிலத்துல சொல்றதா இஸ் அ ஒரேஷியஸ் ரீடர். மிக மிக அதிக அளவுல படிக்கக்கூடியவர். அது எந்த புஸ்தகமா இருந்தாலும் சரி, அது இலக்கிய புஸ்தகமா இருந்தாலும் சரி, திரையுலக சம்பந்தப்பட்ட புத்தகங்களா இருந்தாலும் சரி, திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியானே சொல்லலாம். கண்ணதாசனை மிகவும் ரசிச்சவர். அவர் கண்ணதாசன் மேல இருந்த ஒரு அன்பின் காரணமா நாங்க எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் போன்ல பேசணும்னா கூட ஒரு 4-5 இடத்துல இதுக்கு கண்ணதாசன் வந்து எப்படி கவர் பண்ணியிருக்காரு, இது நம்ம தமிழ் இலக்கியத்துல எப்படி கவர் ஆகுதுன்றதெல்லாம் மிக சீரிய சிந்தனையோட பேசி இருக்கிறாரு. அவரை பத்தி நாங்க பேசணும்னா எங்களுக்கு நிச்சயமா மணிக்கணக்குல கொடுத்தா கூட எங்களுக்கு போதாது. ஏன்னா நாங்க பயணித்திருக்கிற தூரம் வந்து கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள். உங்களுக்கு நல்லா தெரியும். அவரும் இந்த பள்ளிக்கூடம் 25 ஆண்டுகளை கடந்து 100வது ஆண்டு விழாவை நோக்கி வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். ஆனால் இதுக்கு பின்னால் there is a saying in English, behind every man there is a woman, behind every successful man there is a woman என்று கூறுவார்கள். ஆனால் அவருடைய துணைவியார் அவருடன் இணைந்து அவருக்கு தொண்டாற்றி அவருடைய மகனும் மகளும் மருமகளும் சீரிய அவர்களுடைய ஆற்றலினால் ஒரே குடும்பமாக இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ந்து அந்த தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த பள்ளி என்ற நிலையை அடைய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். சுத்தமான காத்தையும் குடிநீருக்கான மழையையும் அள்ளி கொடுக்கிறது இயற்கை உருவாக்குன காடு. மனிதர்களால இது சாத்தியமா? முடியாதத முடிச்சு காட்டுதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. தானே புயல், மழை, வெள்ளம், இயற்கை சீற்றங்களோட போராடி இன்னைக்கு இயற்கை சூழல்ல ஒரு மிகப்பெரிய காட்டை உருவாக்குன வனமகன் இவர். Hi, I'm Prabina, daughter of a founder, sir. I'm a software engineer from HP, based out of Bangalore. If I have to say about founder, sir, despite having health issue from my childhood, he drove away all the worries that surrounded me. He constantly motivated and instilled confidence in me. He encouraged me to pursue many degrees. So after completing +2, I've done 7 degrees. He also ensured that our goals and aims are of first priority and not to worry about the problems that they are currently undergoing. He is the first positive person in my life. So who I am today, it is all because of him. On this occasion, I wish him all the very best. And also, I am glad that the next generation is taking a very good care of the institution and also following the founder's value. Wishing everyone a great success. All the very best and thank you. படிப்புக்கு பணம் தடையா இருக்க கூடாதுன்னு 487 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ல நம்ம ஸ்கூல்ல படிக்க வச்ச மாணவர்களின் கனவு பாதுகாவலர் இவர். Good evening everyone. The two most important qualities that I always admire about our founder sir is his clarity and his willpower. எவ்வளவு குழப்பமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சார் எப்பவுமே வந்து ஒரு தெளிவான மனசோட எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அந்த முடிவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு முடிவு சரின்னு அதுல வந்து வேலையில இறங்கிட்டாங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் ஒரு புது உற்சாகமும் ஒரு உத்வேகமும் சாருக்கு வந்துடும். அதை சீரும் சிறப்புமா தான் செய்து முடிப்பாங்க. And I truly believe that it is his clarity and his willpower has made him to start the school and run it successfully for so many years. On this occasion, I wish him good health, happiness and all success. Thank you for being our role model, sir. Good evening to all. Today I have got the opportunity to speak about our founder, sir. Founder, sir, பத்தி சொல்லணும்னா first thing என் மைண்டுக்கு வர்றது is a man of discipline. Discipline அப்படின்றது வந்து ஒரு இடத்துக்கு டைமுக்கு வர்றது, ஒர்க் வந்து நேரத்தோட ஃபினிஷ் பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சார் கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு ரூம் நம்ம ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 10 days 1 month நல்லாவே வச்சுக்கலாம். பட் ஒரு பர்சன் அவங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாவே எல்லா பொருட்களும், அவங்களுக்கு சார்ந்த எல்லா பொருட்களும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பர்ஸ், அவங்களுடைய ரிங், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்குமே அவங்களுடைய லைஃப்ல ஒரு டெஃபினட்டான பிளேஸ் இருக்கு. எந்த நேரத்திலையும் அந்த பொருள் அந்த இடத்தை விட்டு நகராது. அப்படி அந்த பொருள் அந்த பிளேஸ்ல இல்லை, அது மாறி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அது நம்ம ஃபவுண்டர் சார் வச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஒரு ஸ்கூலை ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு இடத்த வாங்கி கட்டிடத்தை கட்டி அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்ல விதமா உருவாக்கி நல்ல கல்வியை கொடுத்து பேரண்ட்ஸோடைய நம்பிக்கை வாங்கி
வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அவங்க இவ்வளோ தூரம், இப்போ சில்வர் ஜூப்ளி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், இவ்வளோ தூரம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு காரணம் டெஃபினட்டா நம்மளுடைய ஃபவுண்டர் சார். அவருடைய ஹார்ட் ஒர்க் பத்தி சொல்லணும்னா the best example is the forest. இந்த ஃபாரஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ட்ரீஸ்மே, எவ்ரி ட்ரீ வில் ஸ்டாண்ட் லைக் அ சோல்ஜர். சோல்ஜர்ஸ் எப்படி ஒரு டிசிப்ளைன்டா ஒரு வரிசையில நின்றுட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு மரமும் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் டயகனலா இருந்தாலும் எந்த சைட்ல இருந்து நீங்க பார்த்தாலும் ஒரு லைன்ல இருக்கும். ஸோ அந்த கிளைகளை வந்து ப்ராப்பரா வெட்டி அதுக்கு ஒரு உரம் போட்டு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரதுக்கு வந்து பெரிய உழைப்பு வேணும். அண்ட் அவ்வளோ பெரிய பணியை வந்து ரொம்ப சின்சியரா பார்த்துட்டு இருந்தது நம்ம ஃபவுண்டர் சார் தான். சார் எங்களுக்கு வந்து நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. அதுல ஒரு அட்வைஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியான முடிவுகளை வந்து எடுக்க தெரியணும், சரியான விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி ரைட்டான ப்ரொசீஜர்ல அது எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். நம்ம கிட்ட அந்த திறமை இல்லைனாலும் அந்த பொசிஷனுக்கு நம்மளை டிசர்விங்கா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவுமே அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் இஸ் above all, we have to bow our heads before the institution. ஸோ இன்ஸ்டிடியூஷன் நன்மைக்காக தான் நம்ம வேலை செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க, டீச்சர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ் பண்ணுறாங்க, ஈவன் நாங்களும் தான் வேலை செய்கிறோம். ஸோ எப்போவுமே எங்களுக்கு வந்து சார் உழைப்பாளியா இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸை வந்து நாங்கள் உணர்ற அளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மிஸ்டேக்ஸை மறுபடியும் நாங்கள் ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு அட்வைஸ் பண்ணி எங்களை சரியான பாதையில் எடுத்து செல்றது டெஃபினட்டாக எங்களுடைய ஃபவுண்டர் மாதிரி ஒரு பர்சன் எல்லாரோடைய லைஃப்பில் இருக்கணும், இருந்தால் நல்லா இருக்கும். Thank you for being such a great personality. I wish him all success in this journey. Thank you, sir. Definitely we will keep up the trust that you have on us, sir. Thank you. Leading lawyer, nature lover, excellent educator, talent Tamil writer, humanity helper. இவ்வளவு டைமென்ஷன்ஸ் ஓட கலாமுக்கு சலாம் போட்டு நம்ம பள்ளியின் நிறுவனர் பன்முக பண்பாளர் திரு RKN ரவீந்திரன் அவர்களை பெருமிதப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.